இனி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஹிந்திலேருந்து தமிழ் ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றியும் பார்த்தோம். மலையாளத்திலேருந்து தமிழ் ரீமேக் பண்ண திரைப்படங்களையும் பார்த்தோம். ஆனால் இனி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கன்னடத்தில் இருந்து தமிழ் ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம கன்னடத்துலேருந்து போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் கன்னடத்துலேருந்து தான் தமிழ் ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி பார்க்க போகிறோம். கன்னடத்தில் நடிகர் ராஜ்குமார், ஷங்கர் குரு. தமிழில் திரிசூலம், நடிகர் சிவாஜி கணேசன். இது ஒரு மாஸ் ஃபேஸ் ஆஃப். ரீமேக்கில் என்ன டிஃப்ரெண்ட்? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹலோ மிஸ்டர் ராஜசேகரன், வெரி ஹாப்பி ரிட்டர்ன் ஆஃப் தி டே. தேங்க் யூ மிஸ்டர் சக்கரவர்த்தி. வெரி ஹாப்பி ரிட்டர்ன். தேங்க் யூ மிஸ்டர் சாயங்காலம் 1968 வந்த திரைப்படம் தான் நடிகர் ராஜ்குமார் அவர் நடித்த சூப்பர் ஹிட்டான திரைப்படம் ஷங்கர் குரு. இந்த திரைப்படத்தில் நடிகர் ராஜ்குமார், டி.என். பாலகிருஷ்ணன், ஜெயக்குமார், ஜெயபாலா மற்றும் இந்த திரைப்படத்தில் எத்தனோ நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை அப்படியே எந்த விதமான மாற்றங்கள் இல்லாமல், எந்த விதமான மாற்றங்கள் இல்லை, ஆர்டிஸ்ட் மட்டும்தான் மாற்றம், மற்றபடி எந்த விதமான மாற்றங்கள் இல்லாமல் சேம் அப்படியே ரீமேக் பண்ண திரைப்படம் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த சூப்பர் ஹிட்டான திரைப்படம் திரிசூலம். இந்த அந்த கன்னடத்துலேருந்து மேக்கப்லேருந்து எல்லாமே காஸ்டியூம் கூட சில சமயம் அப்படியே கூட எடுத்திருப்பாங்க. அப்படியே சேம் கன்னடத்தில் ரீமேக் பண்ண தமிழ்லேருந்து அப்படியே எடுத்த படம் தான் திரிசூலம். இந்த திரிசூலம் படத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் சிவாஜி கணேசன் அவரோட நண்பர்கள் ஒரு 3 பேர் இருப்பாங்க. அவர் நண்பர்கள் கூட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எம்என் நம்பியாருக்கு மட்டும் என்ன ஆகுதுன்னா 3 பேர் சேர்ந்தான் பிஸ்னஸை தவறான முறையில் பண்ணணும், இன்னும் பிஸ்னஸை மேற்கொண்டு வளர்க்கணும், நைட்டு இன்னைக்கு பார்ட்டியில் கலந்துக்கோன்னு சொல்லிட்டு எம்என் நம்பியார் என்ன பண்ணுவார், சிவாஜி கணேசன் சொல்லுவார், எதுக்குப்பா மேற்கொண்டு பிஸ்னஸ், நாங்கள் இன்னும் மேற்கொண்டு வளர்க்க வேணாமாப்பா, தெய்வங்களை நம்பி தான் நம்ம தொழிலே இருக்குது அப்படின்னு எம்என் நம்பியார் சொல்லுவார். அதுக்கு அர்த்தம் அவருக்கு அது அப்போ யோசிக்கல. அங்கே போனதுக்கப்புறம் தான் கோயில் இருக்கிற தெய்வம்லாம் இங்கே இருக்கேப்பா, கோயிலுக்குள்ளே வந்துட்டோமா இல்லை எங்கே வந்துட்டு சரி தெரியாமல் சொல்லும்போது தான் இந்த தெய்வங்களில் அதாவது சிலை, சாமிங்களோட சிலையை கடத்தி தான் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்த தொழிலை தான் சிவாஜி கணேசன் பார்ட்னராக வைக்கிறாங்க 3 பேரும். ஆனால் சிவாஜி கணேசன் அவர்களும் ஒத்துக்க மாட்டுறாரு. ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வராரு, அவருக்கும் இவருக்கும் ஆர்குமெண்ட் ஆகி சண்டை ஆகுது. அந்த டைமில் அந்த துப்பாக்கி காட்டும் போது அந்த ஃபாரின் நம்பரை சிவாஜி கணேசன் கொண்டுவார். நம்மளை கொண்டுட்டோமே சொல்லிட்டு இவங்களை போலீஸ் கிட்ட காட்டி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. சிவாஜி கணேசன் என்ன பண்ணுறாரு, அந்த பதத்திலே ஓடி போயிட்டு கேஆர் விஜயா அந்த டைமில் கன்சீவாக இருக்காங்க, அதாவது கர்ப்பமாக இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே ட்ரெயினில் ஏறுறாங்க. ட்ரெயினில் ஏறிட்டு அவங்களால கர்ப்பமாக இருக்காங்க, மூச்சு வாங்குதில்ல, அந்த மூச்சு வாங்க டைமில் என்ன பண்ணுவாங்க, அந்த டைமில் தண்ணி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக கீழே இறங்குறாரு. அந்த கீழே இறங்குற டைமில் போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. இவரால் ட்ரெயினை பிடிக்க முடியல. இதால் ஒய்ஃபையும் பெரிய சூழ்நிலை கட்டாயம் ஆகிடுது. அந்த சமயத்தில் அந்த ட்ரெயினில் ஒரு டாக்டர் இருக்கிறாங்க. அந்த டாக்டர் தான் இவங்களை கூட்டு போய் பிரசவம் பார்க்குறாங்க. இவங்களுக்கு பிறந்த இரட்டை பிறவி 2 குழந்தைங்க. இந்த 2 குழந்தைய இவங்களால வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காரிட்ட ஒரு குழந்தைய கொடுத்துட்டு இன்னொன்று குழந்தைய இவங்க சொந்தக்காரங்க மேஜர் சுந்தரராஜன் அவர்கிட்ட ஒரு குழந்தைய வளர்க்க விடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அம்மாவுக்கு தெரியாமையே இந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் ஒருத்தங்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சிவாஜி வளர்கிறாங்க. இந்த டாக்டரோட ரிலேஷன் வீட்டில் ஒரு சிவாஜி, வேற வாதி ஸ்டைலாக வளருவார். அவர் பேசுகிற ஸ்டைலு, காமெடி இதெல்லாம் வேற மாதிரி ஸ்டைலில் இருக்கும். ஆனால் சேம் அந்த நடிகர் ராஜ்குமாரும் சேம் அதே தான் பண்ணியிருப்பார். இன்னொன்று சிவாஜி ஒரு ஓவியம் வரைகிறார். அந்த ஓவியம் வரைகிற கலைஞர் அவர் வேற ஒரு ட்ராக்ல வளர்றாரு. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று சிவாஜி அவர் எங்கே இருக்கிறாரு, என்ன பண்ணுறான்னு தெரியாது. ஆனால் அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக சென்னைக்கு வராரு. ஆனால் இவங்களுக்கு யாருக்கும் அடையாளம் தெரியாது. ஆனால் அவர் மனைவியை தேடி தேடி அலைஞ்சி ரொம்ப இது பண்ணியிருக்காரு. இவங்க மனைவி கூடலாம் சேர்ந்தாரா, இவங்க பசங்க கூடலாம் சேர்ந்தாங்களா, அந்த ஓவியம் வர சிவாஜி கிட்ட மட்டும் எப்போ பாரு இவருக்கு ஒரு ஃபீலிங் வரும், அவர் அறியாமல் ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படத்தோட முழு கதைங்களும். ஒரு கட்டத்தில் 2 சிவாஜியும் ஒன்று சேர்றாங்க. இந்த படத்தோட கதைன்னு சொன்னால் நம்ம சொல்லிலே தான் இருக்கணும். ஏன்னா இந்த படத்தோட கதைன்னு சொன்னால் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு மசாலா திரைப்படம் தான் இது.
மசாலா திரைப்படத்தில், அதாவது மசாலா படம் தான் சொல்லுவாங்க, 1979 வந்த திரைப்படம் திரிசூலம். இது வந்து ஒரு மசாலா திரைப்படம். இந்த மசாலா திரைப்படத்திலேயே ஒரு ஆக்ஷன், சென்டிமெண்ட், எமோஷன் சீன்ஸ், இது மாதிரி சீன்ஸ்லாம் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுவும் முக்கியமாக கேஆர் விஜயாவையும் சிவாஜி கணேசன் அவர்களும் அவரோட குரலை கேட்டே வந்து 2 பேரும் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்து வந்து பண்ணுவாங்க. கேஆர் விஜயா ரியாக்ஷனை விட நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட ஸ்டைல் ரியாக்ஷன் வந்து எமோஷன் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அந்த ஃபோன் கட் சீன் வந்து நடிகர் ராஜ்குமாரும் அந்த ஃபோன் கட் சீன் இருக்குது. ஆனால் நீங்கள் போட்டு பாருங்கள், அவரை விட ஒரு 3-4 மடங்கு அவர் நடிப்பு வந்து கண்ணில் அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டியிருப்பார். மலர் கொடுத்தேன் அந்த மாதிரி ஒரு பாட்டெலாம், ஒரு சூப்பர் ஹிட்டான பாட்டெலாம் ஃபோன்லேயே பாடின்னு இருப்பாங்க. ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சிகள்லாம் இந்த திரைப்படத்தில் இருக்குது. அதாவது ரொம்ப டெக்னாலஜி வளராமையே ஜீப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார் ஓட்டுற சீனில் வந்து சிவாஜி கணேசனை எந்த விதமான டெக்னாலஜி வளராமையே நல்லா ஒன்றா அழகாக காட்டியிருப்பாங்க. இணைந்த கைகள் நானா, அந்த மாதிரி ஒரு சாங்ஸ் எல்லாம் இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக நல்லா இருக்கும். திரிசூலம். ஓகேங்களா? ஸோ ரீமேக் பண்ண திரைப்படத்திலேயே வந்து ரொம்ப பெஸ்ட்டான திரைப்படம் திரிசூலம். இந்த திரைப்படத்தில் வந்து ரொம்ப நிறைய நட்சத்திர பட்டாளங்க இருக்கிறாங்க. எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டர். லாஸ்ட்டில் 3 சிவாஜி ஒன்றா காட்டுவாங்க. அவங்க சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா அழகாக இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழகாக அமைச்சிருக்கும். சேம் ராஜ்குமார் படத்தில் காண படம் யங்கர் குரு, அந்த திரைப்படத்துலையும் சேம் அப்படி தான் இருக்கும், எந்த விதமான மாற்றங்கள் இல்லாமல். இந்த திரைப்படத்தில் வந்து நடிகர் நம்ம திரிசூலம் திரைப்படத்தில் நடித்த நடிகைகள் எல்லாருமே அவங்களுக்கு கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக நேர்த்தியாக ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருப்பாங்க, எந்த விதமான மாற்றங்கள் இல்லாமல். ஓகேங்களா? நடிகர் சிவாஜி கணேசன், கேஆர் விஜயா, ஸ்ரீபிரியா, மேஜர் சுந்தரராஜன், தேங்காய் சீனிவாசன், வி.கே. ராமசாமி, ஜெய் கணேஷ், எம்.என். நம்பியார், ராம்தாஸ் மற்றும் பல இந்த திரைப்படத்தில் எத்தனோ நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. அவரோட பேரெலாம் விட்டுருப்பாங்க, அவரோட பேரெலாம் நான் விட்டுருப்பேன், தப்பாக நினைக்காதீங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த திரைப்படத்தில் வந்து இசை ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. நல்லா சொன்னேன் உங்களுக்கு. எம்.எஸ். விஸ்வநாதன் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். ஏன்னா எப்படி நம்ம இசைஞானி இளையராஜா அவர்களோ எம்.எஸ். விஸ்வநாதன்லாம் அந்த காலத்தில் ரொம்ப அதிகம். அவர் தான் எல்லா திரைப்படமே. எம்.எஸ். விஸ்வநாதன் என்ன சொல்கிறது, இன்னும் எத்தனோ இசையமைப்பாளர்களாங்க, அவங்களாம் மறைஞ்சிட்டாங்க. ஆனால் நம்மளை விட்டு இன்னும் வந்து ஆழமாக அப்படியே நம்ம மனசில் பதிஞ்சு நிற்கிறது ஒரே இது எம்.எஸ். விஸ்வநாதன், இசைஞானி இளையராஜா, இவங்கள மாதிரி தான் நம்ம மனசில் இன்னும் அப்படியே இருக்குது. ஸோ வந்து அப்புறம் இந்த படத்தில் உள்ள மெயின் டைரக்ஷன்ஸ், ஏன்னா வந்து டைரக்ஷன் தான் மெயின். கே. விஜயன் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் இந்த திரிசூலம் படம். இந்த திரிசூலம் படம் வந்து 1979 வந்த திரைப்படம், அதாவது 1979 வந்த திரைப்படம். ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க. 1979 வந்த திரைப்படம். இந்த திரைப்படம்லாம் வந்து திரிசூலம் நிறைய டிவியில் போட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் வந்து லேட்டஸ்ட்டாக எப்படி இந்த வசந்த மாளிகை, பாசமலர்கள், கர்ணன், ராஜபாட்டரங்கத்துறை, இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் எப்படி வந்து ரீரிலீஸ் பண்ணாங்களோ, திரிசூலம் திரைப்படமும் ரீரிலீஸ் பண்ணணும். தனிப்பட்ட முறை என்னோட கருத்து, ரீரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட நம்பிக்கை. ஃப்ரெண்ட்ஸ், கன்னடத்திலேருந்து தமிழை ரீமேக் பண்ண திரைப்படங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துருந்தோம். இந்த திரைப்படங்களை பற்றி நான் சொன்ன கருத்து வந்து உங்களுக்கு உண்மையிலேயே பிடித்திருந்தா மறக்காமல் உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.